ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லங்கா டெக் தமிழ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் நண்பன் அனீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறேன். நான் முக்கியமான 2 விஷயங்களை பற்றி இந்த வீடியோஸில் பேச போகிறோம். உங்களோட மொபைல் மூலமாக உங்களுக்கு ஆஃபத்து இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் மொபைல் மூலமாக உங்களுக்கு ஆஃபத்து இருக்குது. அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த விஷயத்தை நான் இந்த வீடியோஸில் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோஸை ஸ்டார்ட்லேருந்து லாஸ்ட் மட்டும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும், தெளிவான ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட மொபைல்லேருந்து டிலீட் ஆகினா ஃபோட்டோஸ், வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் திருப்பி ரிகவர் பண்ணி எடுக்க முடியும். அதுவும் உங்களோட மொபைல் மூலமாகவே நீங்கள் செய்ய முடியும். அது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு விஷயமாக பார்க்க போகிறோம். இதே விஷயத்தில் உங்களுக்கு என்ன ஆஃபத்து இருக்குன்ட்டு இந்த வீடியோஸில் லாஸ்ட்டில் சொல்லுவேன். சரியா? முதல் கட்டமாக உதாரணத்துக்கு பாருங்கள், உங்களோட மொபைலில் டிலீட் ஆகணும். நீங்கள் எப்போ மொபைல் வாங்கினீங்களோ அதிலிருந்து இது வரைக்கும் டிலீட் ஆகின விஷயங்களை நீங்கள் திருப்பி எடுக்க முடியும். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன காரணம் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபோட்டோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இல்லை ஆடியோவாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் நிறைய விஷயங்களை டிலீட் பண்ணிக்கலாம். அந்த விஷயம் உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்குது, ஏன் இந்த டைமில் அந்த விஷயம் நம்மள்ட்ட இருந்திருக்கலாம், நம்ம ஏன் அப்படி மிஸ் பண்ணோம், ஏன் டிலீட் பண்ணோம் அப்படின்ட்டு கவலைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிங்கன்னாலே நீங்கள் அந்த டிலீட் பண்ண விஷயங்களை நீங்கள் திருப்பி எடுக்க முடியும். சந்தோஷமான செய்தி. அதே போல் ஒரு கவலையான செய்தி லாஸ்ட்டில் கார்த்திகை. கண்டிப்பாக வீடியோஸை லாஸ்ட் மட்டும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும், தெளிவான ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்களும் புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோஸில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிலீட் ஆன ஃபைலெலாம் ரிகவர் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் இது தான். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கை நான் அந்த வீடியோக்குள்ளேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தீங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணி எடுத்துகிட்டு உடனே பாருங்கள், இன்டர்பேஸ் ஸ்டார்ட்டில் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஓப்பன் பண்ணி போன உடனே இப்படி தான் இருக்கும். இதில் மேக்ஸிமம் குறிப்பிட்ட லிமிட் தான் கொடுத்திருக்காங்க. டேட்டும் அது போல் தான் லிமிட்டாக தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி பேமெண்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணா ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் அதுபோல் ஃபோட்டோஸ் பார்க்கக்கூடிய மாதிரிக்கு. இப்போ நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டியது இப்போ உங்களோட மொபைலில் இங்கே மேலே பார்த்துட்டிங்கன்னா ஓலுங்கிறது இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்னென்ன விஷயம் நீங்கள் ரிகவர் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணலாம். நீங்கள் தனித்தனியாகவும் ரிகவர் பண்ணி எடுக்க முடியும். உதாரணத்துக்கு இமேஜ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், அதர் ஃபைல்ஸ், ஃபோல்டர், அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் ரிகவர் பண்ண முடியும். நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லாம் ஓலுங்கிறத செட் பண்ணி வச்சுட்டேன். செட் பண்ணி வச்சுட்டு அங்கே கீழே பாருங்கள், டீப் ஸ்கேன் ரிகவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு பாருங்கள். உங்களோட மொபைலில் டிலீட் ஆகணும் எல்லா விஷயங்களும் ரிகவர் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இமேஜ் இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு. அதுபோல் வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே இப்போ ரிகவர் ஆகிட்டு இருக்கு. என்னோட மொபைலில் டிலீட் ஆகணும் எல்லாமே ரிகவர் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு இப்போ இந்த ஃபோட்டோஸ் எனக்கு வேணும்னு நினச்சேன்டா நீங்கள் உங்களோட கேலரிக்கு திருப்பி ரிட்டர்ன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே பாருங்கள், ரிக்யூர் டு கேலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தட் இருக்குது மந்த்லி. அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இந்த கேலரிக்கு உங்களோட இந்த ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ச் அட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று ப்ளே ஆகும். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதை நீங்கள் ரிகவர் பண்ணி டேரெக்டாக உங்களோட கேலரிக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அதுபோல் வீடியோஸும் அது போல் தான் நீங்கள் சேம் மெத்தடில் நீங்கள் எடுக்க முடியும். ஆடியோஸும் அது போல் நீங்கள் சேம் மெத்தட்டுக்கு ரிகவர் பண்ணி எடுக்க முடியும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் நிறைய பேருக்கு. அதே போல் நான் சொன்ன மாதிரி ஆஃபத்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுற டைம் வரும் தானே. இப்போ நீங்கள் யூஸ் பண்ண மொபைலில் இன்னொருத்தருக்கு விற்கிறீங்கடா, அது போல் இல்லை. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஒருத்தருக்கு மொபைலை கொடுக்குறீங்கடா, அவங்க விஷயம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணி உங்களோட மொபைலில் இருக்கிற பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் டிலீட் பண்ணதாக இருக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு உங்களோட மொபைலை நீங்கள் ஒருத்தருக்கு விற்கிறீங்கன்னா அதை எல்லாமே ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய செட்டிங் செஞ்சு தான் கொடுப்பீங்க. கொடுத்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க உங்களோட மொபைல் ஒன்றுமே இல்லை, நம்ம இப்போ சேஃபாக இருக்கிறேன்னு நினைப்பீங்க. அப்படியான கட்டத்தில் அவங்க மொபைல் வாங்குறவங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்படியான ரிகவர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட மொபைலில் நீங்கள் டிலீட் பண்ண எல்லா விஷயம் நிறைய விஷயங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய எடுத்து அவங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்குரிய சான்ஸும் அதிகமாக இருக்குது. அதைத்தான் நான் உங்களுக்கு சேஃபான விஷயங்கள் உங்களோட மொபைல் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் அந்த மொபைலை ஒரு சேஃபான ஒருத்தருக்கு தான் சேல் பண்ணுறீங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் சேல் பண்ணாமல் நீங்களே ரெகுலராக கண்டினியூவாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சஜஷனாக. கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். உங்களுக்கு பயன்படலைனாலும் இன்னொருத்தர் விஷயம் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வேண்டிய இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் வீடியோக்கு ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல தகவல் அப்ளிகேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.